Hello and welcome back to yet another eye-opener episode of Without Makeup with Vishwa. ஒரு 2 வாரம் முன்னாடி நம்ம சேனல்ல சானிட்டரி பேட்ஸ் பத்தி ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து இந்த சானிட்டரி பேட்ஸ்ல நிறைய ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ், அன்வான்டட் அண்ட் அன்வாரண்டட் கெமிக்கல்ஸ், இந்த தாலேட்ஸ், அப்புறம் இந்த வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, விஓசின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் உடம்புக்கு நல்லது இல்லாத சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இன்ஃபர்டிலிட்டிலேருந்து கேன்சர் வரைக்கும் கூட இதனால வரலாம். அது போக வந்து பெண்களுக்கே ஒரு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எண்டோமெட்ரியாசிஸ் மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு பேசியிருந்தோம். இதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ப்ராப்ளமாக சொல்லியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் வனிதா வெங்கட். அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம மெயில் ஐடி கொடுத்தோம். நம்ம மெயில் ஐடியில் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயங்களாக இருந்தது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இது வரைக்கும் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணதால பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த சொல்யூஷன். ஒரு லேமேன் எனக்கு கூட புரியற அளவுக்கு ரொம்ப கிளியராக அதை மெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் இந்த பிரச்சனையை பற்றி, அதோட சொல்யூஷனை பற்றி நான் பேசுகிறத விட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் வனிதா வெங்கட் உங்ககிட்ட பேசுவாங்க. வணக்கம் வனிதா வெங்கட். வணக்கம் சார். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் நீங்களே கொடுங்க. ஜப்பானில் மோர் தென் 5 இயர்ஸ் இருந்தேன். ஜப்பான்னாலே நம்ம டெக்னாலஜி எல்லா இதுலேயும் நல்ல டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதில் எனக்கு வந்து என்னென்னா, சானிட்டரி பேட் அங்கே பார்த்து அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு தாக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. பட் என்னென்னா, நான் இந்தியா வந்த பிறகு நான் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். யூடிஐ ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. நான் ஒவ்வொரு மந்த்தும் நான் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது நான் நினச்சேன், இதே மாதிரி நாளைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஏன் பேடு ரொம்ப நாளாக யோசிச்சும் வச்சது, ஏன் ஒரு விமனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ப்ளஸ் எம்பவர்மெண்ட்டும் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வந்தது தான் உத்ஸஹாஸ். அந்த உத்ஸஹாஸ்க்கும் நான் எப்படி நேம் சூஸ் பண்ணேன்னா, உத்ஸஹாஸ் இஸ் ஹாப்பினஸ் ஃப்ரீனஸ். அதாவது எங்களோட பேடை யூஸ் பண்ணும்போது ஈவன் அட் டைம்ஸ் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு லேடியால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செயல்பட முடியுங்கிறது தான் என்னோட உத்ஸஹாஸ். நம்மளோட எபிசோட்ல நாம மெயினா டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து இந்த தாலேட்ஸ் அண்ட் விஓசி, இந்த கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது, அதனால பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த ப்ராப்ளமுக்கு உங்க ப்ராடக்ட்ல என்ன சொல்யூஷன் இருக்கு? இப்போ சானிட்டரி பேர்னாலே ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்தே கெமிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஓ. ஆமாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லேயர் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் நேற்று ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளோட வேஸ்டேஜ் கார்பேஜ் வேஸ்ட்டு மற்ற பாக்ஸோட வேஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க, ஒரு ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அப்போ அதை குளோரினேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அது பண்ணும்போது என்ன நமக்கு ரெசிடியூவாக கிடைக்குது அப்படின்னா, டயாக்சின் அண்ட் ட்ரைஹாலோமீத்தேன் சொல்லி ஒரு கெமிக்கல், டாக்ஸின் கெமிக்கல் வந்து நம்மளுக்கு அந்த டாப் லேயரில் படியுது. ஓகே. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து அவங்க குளோரினேட் பண்றாங்க. அந்த எதுக்கு அந்த ஒயிட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக அதை குளோரினேட் பண்றாங்க. அந்த குளோரினேட் பண்ணும்போது அதோடைய பை ப்ராடக்ட்டா 2 கெமிக்கல்ஸ் கிடைக்குது. இந்த 2 கெமிக்கல்ஸும் ஃபர்ஸ்ட் லேயர்ல ஃபார்ம் ஆகுது. டயாக்சின்ல கார்சினோஜென்ஸ் இருக்கு. மோஸ்ட் கார்சினோஜென்ஸ் தான் கேன்சர் செல்ஸை பாடிக்குள்ள டெவலப் பண்ண யூஸ் ஆகுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடிஸ் இதனாலையும் அது நமக்கு வருது. இது எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து அந்த ஒயிட் கலர்ல அது ப்ளீச்டா இருக்கணும்ன்றதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா காட்டன் ஷீட் டாப் லேயர் அப்படி வேற இதுலேருந்து இல்லாததுனால இதுலேருந்து அவங்க பண்றாங்க. இப்போ அடுத்து ஒன்று என்னன்னா, நம்ம பேக் ஷீட் சொல்லுவோம். அந்த பேக் ஷீட் வந்து பிளாஸ்டிக்கால உருவாகியிருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை பேக் லேயராக யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும்னா பிரீத்தபிளாக இருக்கணும். பிளாஸ்டிக்கும் போது பிரீத்தபிள் இருக்காது. அப்போது ஆக்சிஜன் வந்து யூட்ரஸ்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. அப்போது அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் யூட்ரஸ்குள்ளே இல்லாததுனால கிராம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதனால தான் மென்ஸ்ட்ரல் டேஸில் சில லேடிஸ் வந்து எனக்கு அதிகமாக கிராம்ஸ் வருது, எனக்கு ரொம்ப ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்கிற காரணம் இதுவும் கூட இருக்கு. அதாவது அந்த பேக் ஷீட் வந்து டோட்டலி பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனால இட்ஸ் சோ டைட் தட் ஆக்சிஜன் உள்ள போக மாட்டேங்குது. அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இந்த மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிராம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. உங்க நாப்கின் மூலமா எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த 3 லேயர்ல உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க? கண்டிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பியூர் காட்டன் ஷீட் தான் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அப்சார்பன்ட் கோர்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பிளான்ட் பேஸ்டு சாப்.
ஸோ உங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து இந்த ப்ளீச்சிங் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ப்ளீச்சிங் அது எதுவும் இல்ல. ஓகே, ஸோ ஓகே. பியூர் காட்டன் நம்மளோட மதர்ஸ் பிளேஸ்லேருந்து அதை எடுத்து அதை பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். அதில் எந்த குளோரினேஷன் இல்லை. ஃபேண்டாஸ்டிக். ஓகே. செகண்ட் வந்து சாப். அங்கே வந்து நம்ம சோடியம் அக்ரிலேட் சொன்னோம். இது வந்து என்னன்னா பிளான்ட் பேஸ்டு சாப். இது எங்களோட இன்னோவேஷன் ப்ராடக்ட். அதுக்கு தான் நான் பேட்டர்ன் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். இட் இஸ் இன் த 4th ஸ்டேஜ். ஓ வெரி குட். ஆமா. அப்போ அந்த இதுல கெமிக்கலே இல்லாம இருக்கிறதுனால, ஸோ தெர்லைட்ஸ் அண்ட் விஓசி வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸே இல்ல. அடுத்து அந்த பேக் ஷீட்டுன்னு சொல்லியிருந்தேன். இது 100% பயோடிகிரேடபிள். ஸோ இதுல வந்து ஏர் வந்து உள்ள போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கிறதுனால, ஸோ யூட்ரஸ்ல எந்த விதமான கிராம்ஸ் வராம இருக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கு. 3 பிரச்சனைக்கும் உங்ககிட்ட சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. சொல்யூஷன் இருக்கு. வெரி குட். ஸோ இப்போ இந்த விஓசி, தாலெட்ஸ் மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கலாம்? இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல டோட்டலாவே விஓசி, தாலெட்ஸே இல்லையா? இல்ல ஏதாவது கொஞ்சம் பெர்சன்டேஜாவது இருக்கா? டோட்டலா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சரி. ஆமா. இதுக்கு சானிட்டரி நாப்கினுக்குன்னே ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் வச்சிருக்காங்க. ம். ஸோ அது என்னன்னா, தெர்லைட்ஸ் அண்ட் விஓசி 0.1 ppm தான் அலவுட். ஓகே. அதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா அந்த தெர்லைட்ஸ் விஓசினால நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டிராபேக்ஸும் நம்ம பாடிக்கு வரத்தான் செய்யும். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். சரி. இப்போ இதுல உத்சாஹாஸ வந்து நான் எங்களோட டெஸ்ட் லேப்ல அந்த குடுத்துருக்கோம். அதுல எங்களோட இது அந்த பிஸ் ஸ்டாண்டர்ட்ல அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் தென் 6 தெர்லைட்ஸ் உண்டு. ம். அதுல 3 தெர்லைட்ஸ் எங்களுக்கு நெல்லுல இருக்கு. ம். அண்ட் அதோட மத்த தெர்லைட்ஸோட லிமிட் வந்து 0.01, 0.05 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 0.1ங்கிறத விட மினிமமா ரொம்ப மினிமமா இருக்கு. அதே மாதிரி தான் விஓசி வந்து 26 விஓசிஸ் இருக்கு. அதுலேயும் எங்களோட இதில் 8 விஓசிஸ் நல்லா இருக்கு. மற்றது எல்லாமே இதே மாதிரி 0.02, 0.03 அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த அப்சார்பன்ட் கோர்ல பிளான்ட் பேஸ்டு யூஸ் பண்றதுனால தான் நம்மளால இவ்வளோ தூரம் எடுக்க முடியுது. ஓகே. பட் மார்க்கெட்ல இருக்கிற இப்போ இருக்கிற மத்த லீடிங் பிராண்ட்ஸ்ல வந்து இதை விட அதிகமா இருக்கா? கண்டிப்பா அதிகமா இருக்கு. அதுக்கும் என்னோட ப்ரூஃப் இருக்கு. ம். ஸோ அத டாக்ஸிக் லிங்கே அவங்க ஓப்பனாவே அத 2022 அந்த இதுபடி சர்வே படி அத வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் 0.25, 0.35ன்னு சொல்லிட்டு தான் ரேஞ்சில இருக்கு. அப்போ பிஐஎஸ் உடைய பெர்மிசிபிள் லெவல்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னா அதை விட ஜாஸ்தி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து அது தவறு இல்லையா? தவறு தான். அது எல்லாரும் ஓகே. தெரியல. அது பண்றாங்க. பட் நீங்க வந்து யூ ஆர் வெல் வித்தின் தி லிமிட்ஸ் ஆஃப் பிஐஎஸ். எஸ். அதுக்கு ஆணித்தரமா சொல்லலாம். ஓகே. அதாவது அவங்க செட் பண்ணிருக்க லிமிட்டை விட ரொம்ப கம்மியாவே ரொம்ப இருக்கீங்க. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதான் சொல்றேன். சில இது நில்லுல கூட இருக்கு. ஓகே, ஓகே. ம். அதுக்கான லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. எல்லாமே என் கையில இருக்கு. இப்போ மார்க்கெட்ல ஆர்கானிக் பேட்ஸ்னு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஆர்கானிக் பேட்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அவங்களோட உங்களை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறீங்க? ஆர்கானிக் பேட்ஸ்ன்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் லேயர் மேபி ஆர்கானிக்கா இருக்கு. ம். ஆனா அந்த அப்சார்பன்ட் கோர் வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்டையும் அலாங் வித் மை பேட்ஸோட நான் லேப் டெஸ்ட் குடுத்துருக்கேன். ஓ. அந்த அப்சார்பன்ட் கோர்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க கெமிக்கல்ஸ் தான் அதுல நிறைய இருக்கிறதா என்னால பண்ண முடிஞ்சது. ஆர்கானிக்லயேவா? ஆர்கானிக்லயே தான். பட் தே கிளைம் தே ஆர் பட் தே ஆர்கானிக். கிளைம்டு ஆர்கானிக். இப்போ சோ நீங்க வந்து அப்ப அந்த கெமிக்கல் பேட்ஸையும் வந்து கம்பேரிசன் பண்ணிருக்கீங்க லேப் டெஸ்ட்ல உங்க ப்ராடக்ட்டோட ஆர்கானிக்கையும் கம்பேர் ஆர்கானிக்கும் பண்ணிருக்கீங்க. கம்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுது வந்து இந்த செகண்ட் லேயர்னு சொல்றது அந்த சாப்னு ஏதோ சொல்றீங்களே ஆமா. அப்சார்பன்ட் கோர் அது அப்சார்பன்ட் கோர் அதுல வந்து டோட்டலி பிளான்ட் பேஸ்ட் நீங்க கண்டிப்பா பிளான்ட் பேஸ்ட். 1% கெமிக்கல் கூட கிடையாது. 1% கூட கெமிக்கல் இல்ல. அண்ட் இந்த மாதிரி வேற ஆர்கானிக் பேட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறதா தெரியல உங்களுக்கு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மேக்ஸிமம் பீப்புள் டிஸ்கஸ் பண்ணது வந்து பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். அது இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப காமனா நிறைய விமனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸால வந்து அந்த பிசிஓடி வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த கெமிக்கல் பேட்ஸை தவிர்த்துட்டு உங்க பேடை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிசிஓடிங்கிற பிரச்சனை அட்ரஸ் ஆகுது அதுல? கண்டிப்பா அட்ரஸ் ஆகுதுங்க. ஏன்னா, நம்ம யூஸ் பண்றது வந்து பிளான்ட் பேஸ்டு சாப். ஸோ எந்த விதமான தேலைட்ஸோ, விஓசியோ அந்த இத நம்ம குடுக்கறதில்ல. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள விமனோ, கேர்ளோ பிசிஓடில இருந்தாங்கம்போது, நம்மளோட ஆர்கானிக் பேட யூஸ் பண்ணும்போது,
ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் கன்டினியூஸா யூஸ் பண்ணும்போது, அவங்க பாடியில சேஞ்சஸ நம்மளால பார்க்க முடியும். என்னோட கஸ்டமர்ஸ் நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு, "எனக்கு முன்னாடி இந்த பிசிஓடி இருந்தது மேடம். இப்போ அது எவ்வளவோ என்னால ஃபீல் கண்ட்ரோல்ல பண்ண இருக்கு. முடியுது." அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களோட ஆர்கானிக் பேடுன்னு சொல்றீங்களே, மத்தத விட இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஆமா, கேட்டீங்க. ஆமா. ஆமா, நான் பிரீத்தபிள் லேயர் எல்லாம் சொன்னேன். பட் என்னோட இதுல 10 ஆயுர்வேதிக் பொடிஸ் வந்து நான் இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். 10 அது ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் பொடிகள். பொடிகள். ஓகே. ஆமா. அது என்னன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஒயிட் டர்மெரிக் சொல்லுவோம். அதான் பூலாங்கிழங்கு. அ. அடுத்து குப்பமேனி, அப்புறம் திரிபலா, மரிக்கொழுந்து, அகில் சந்தனம், அதுக்கடுத்து நீம். வேப்பிலை எண்ணெய் அது பவுடரா யூஸ் பண்றீங்க. எல்லாமே இது பவுடருங்க. ஸோ அத பவுடரா இது ஒண்ணு நம்ம நெனைக்கிறோம் 10 தான் அப்படின்னு நெனைக்கிறோம். அ. அது கிடையாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரிலேட்டடா தான் நான் அத இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து திரிபலா யூஸ் பண்ணினா, அது வந்து யூட்ரஸ டீடாக்ஸ் பண்ணுது. ஓ! ஸோ, இதுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கல் பேட யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ அந்த கிராம்ப்ஸ் நெறையா வருதுன்னு நம்ம ஆமா, பேசினோம். ஆமா. அப்போ அந்த கிராம்ப்ஸ குறைக்கிறதுக்கு இந்த திரிபலா உள்ள யூஸ் ஆகும். ஓகே, ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஒயிட் டர்மெரிக் நம்மளுக்கே இந்த டர்மெரிக்னா அந்த ப்ராப்பர்ட்டீஸ் தெரியும். ஸோ, ஓகே. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன். ஆன்டிபயோட்டிக் ஸோ, அது. அத நம்ம இதுக்கு குடுக்கும்போது, அதுவும் அவங்க பாடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, இது ஹீலிங் எஃபெக்ட்டாவும் இருக்கும். ம். அண்ட் தென் என்ன அப்படின்னா, இந்த வெட்டி வேர் என்ன பண்ணும்னா, பாடிக்கு கூல்னஸ் குடுக்கும். ம். ஸோ, ஓ! கூல்னஸ் குடுக்கும்போது, அந்த அப்டாமினல்ல அந்த பீரியட்ஸ்ல அவங்க ரொம்ப பெயின அனுபவிப்பாங்க. ஆமா. அப்போ பாடி ஹீட்ட நம்ம குறைக்கும்போது, அந்த சிவியர் பெயின்லேருந்து அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இது போக என்னன்னா, மரிக்கொழுந்து அண்ட் நான் அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு நம்ம சொல்லுவோம். அதாவது இயற்கைப்படி அகில் சந்தனம் அண்ட் ரோஸ் பெடல்ஸ். இது வந்து ஆன்டி பாக்டீரியலாவும் இருக்கும். நம்ம பேடுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் கொடுக்கும். அடுத்தது குப்பைமேனி வந்து நம்ம நார்மலா புண்ணு வந்ததுன்னா, குப்பைமேனி போடுவாங்க. நம்ம பாட்டி காலத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, அந்த இரிட்டேஷன்ஸே நம்மளுக்கு வராம இப்ப கெமிக்கல் பேட் யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த சைடுலலாம் ரொம்ப இரிட்டேஷன்ஸ் வரும். நான் ஒரு கஸ்டமர்ட்டேருந்து என்ன கேட்டிருக்கேன் அப்டின்னா, "மேடம் எனக்கு அந்த 3 டேஸ் மட்டும் இரிட்டேஷன் இல்ல. ஆஃப்டர் நான் அத யூஸ் பண்ணின பிறகு இன்னமும் நான் ஒரு 3 டேஸ் வித்தவுட் பேட்லயே நான் அவ்ளோ அஃபெக்ட் ஆயிருக்கேன். இப்போ உங்க பேட்ல என்ன மூலப்பொருள் இருந்ததுன்னு தெரியல. இப்ப எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எனக்கு இரிட்டேஷன் ஓ! இல்லங்கிறாங்க." ஆனயான்ஸ்னாலே நெகட்டிவ் அயான்ஸ். ஆஹா. நமக்கு நார்மலாவே ஒரு பாடிக்கு ஆனயான்ஸ் வந்து வெரி, வெரி குட். பெரிய, பெரிய மெடிசினல் பெனிஃபிட்ஸ அது குடுக்குது. நெறைய கார்ப்பரேட் இதுல ஆனயான் சிப்ப யூஸ் பண்றாங்க. இட் இஸ் குட். நான் அதாவது அத சானிட்டரி பேட்ல யூஸ் பண்றாங்க. சானிட்டரி பேட்ல யூஸ் இப்போ இந்த பண்றாங்க. கெமிக்கல் பேட்ஸ்லலாம் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. இது குட் அப்படிங்கிறது தான் செய்றாங்க. ஆ. ஸோ ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆனியான் சிப்புக்கு கீழ நம்ம போடுறது எல்லாமே கெமிக்கல்ஸ். அப்ப அந்த கெமிக்கல்ஸோட தான் அந்த ஆனயான்ஸ் வந்து பாடிக்குள்ள போகும்போது, நம்ம நெனச்ச ரிசல்ட் இதெல்லாம் பண்ணும். யூரினரி ட்ராக்க சரி பண்ணும். பிளட் கிளாம்ஸ இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நம்ம உள்ள வச்சாங்க. பட் கீழ் லேயரும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால அதோட எஃபெக்ட் வந்து வேற மாரி போயிருது. ஸோ இந்த ஆனியான் சிப்ஸோட எஃபெக்ட் வந்து நல்லதுக்காக வச்சிருந்தாலும், இந்த கெமிக்கல்ஸால அந்த எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆகுது. கண்டிப்பா நல்லிஃபை ஆகுது. அந்த நல்ல எஃபெக்ட் கிடைக்காம போகுது. கண்டிப்பா. சரி. அதனால தான் உட்சாஹாஸ் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் போடுறதில்ல. அப்போ அதனோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ எங்களோட பேட் 100% குடுக்குது. ஸோ சானிட்டரி பேட்ஸ்ல வைக்கக்கூடிய ஆனியான் சிப்ஸ்ங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அத கெமிக்கல்ஸோட சேர்ந்து மத்த ப்ராடக்ட்ஸ்ல வைக்கும்பொழுது, அந்த ஆனியான் சிப்ஸோட நல்ல எஃபெக்ட் கிடைக்காம போயிடுது. ம். நீங்க வந்து கெமிக்கல்ஸே இல்லாம ஒன்லி ஆனியான் சிப்ஸ் அதுல வைக்கிறதுனால, பிளஸ் இந்த மூலிகை பொடிகளோட சேர்ந்து இந்த ஆனியான் சிப்ஸ வைக்கிறதுனால, அது சூப்பர் பெனிஃபிஷியலா இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாங்க. கரெக்ட். சூப்பர். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல எங்க கிடைக்குது? என்னோட ப்ராடக்ட் வந்து www.utsahas.comல கிடைக்குதுங்க. அதில நார்மலா ஆன்லைன்ல எப்படி நீங்க இது வாங்கலாமோ வாங்கிக்கலாம். அண்ட் தென் Amazon அண்ட் ஜியோங்கிற ஆன்லைன் ஷாப்பிங்லயும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இது ரீட்டெயிலாவும் எல்லா இடத்துக்குமே போயிட்டுருக்கு. இது ஒரு பேன் இண்டியா ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட்டோட விலை என்ன? என்னோட ப்ராடக்ட் வந்து அ ஸ்டார்ட்டிங் வந்து 150லேருந்து மேக்ஸிமம் 335 வரைக்கும் இருக்கு. ஆர்கானிக்ல எனக்கு தெரிஞ்சு இத்தன சைஸஸ் இல்ல. ம். என்னோட பேட்ஸ்ல நான் 4 வெரைட்டில வச்சிருக்கேன். ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு 8 டூ 10 ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார்ட்டிங் த எல் ஸ்டேஜ். அப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு அப்படின்னு எக்ஸ்எல். விமனுக்கு டபுள் எக்ஸ்எல். நைட்டுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல்னு வச்சிருக்கேன். இதோட என்ன அப்படின்னா, நான் வந்து கஸ்டமர்ஸ்ட்டயே என்ன ப்ராப்ளம் கேட்டுட்டு, அவங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருந்ததுன்னா, நானே கஸ்டமைஸ்டு பண்ணி,
அந்த சாப் லெவல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினேன்னா, அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா அத யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு உத்சாஹாஸோட ஒரு இதுன்னு ஒரு சொல்லலாம். ஃபீச்சர், ஒரு ஆடட் கண்டிப்பா ஃபீச்சர். இப்ப சொல்லலாம். கஸ்டமர்ஸ்க்கு டைரக்ட்டானா நீங்க எப்படி கஸ்டமர்ஸோட இன்டராக்ட் பண்ணி பண்றீங்களா இத? கண்டிப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் என்ட்டேருந்து ஆன்லைன்லயோ, எதுலயோ வாங்கினா கூட, நான் இம்மீடியட்டா அவங்கள்ட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு, அந்த சைஸ்லேருந்து என்ன ஏதுன்னு சொல்லி நான் கம்ப்ளீட் ஃபீட்பேக் வாங்கிட்டு ஏன்னா பிகாஸ் வி ஆர் த மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே. டிசைனர்ஸ் நாங்க சோ தான். கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறீங்க கண்டிப்பா அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு கஸ்டமைஸ். தகுந்த மாதிரி. ப்ராப்ளம் பாடிக்கு ஏத்தாப்படியே நான் கண்டிப்பா குடுத்துட்டுருக்கோம். உத்சாஹாஸ் பின்னாடி ஒரு சோசியல் அவேர்னஸும் இருக்கு. ஏன்னா, ஒரு பாக்ஸ் வாங்கினா, நான் ஒரு பேட ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு அன்பிரிவிலேஜ்டு கேர்ளுக்கு நான் டொனேட் பண்றேன். ஓ! வெரி குட். இப்போ வாட் இஸ் யுவர் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி? இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க நெக்ஸ்ட் உங்க பிசினஸ? எனக்கு வந்து உத்சாஹாஸோட விஷன் என்னன்னா, நம்பர் 1 ப்ராடக்ட் இன் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வரணுங்கிறது தான் என்னோட விஷன். ஏன்னா, இது என்னோட அ எதுக்காக நான் உள்ள வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரராவோ, ஒரு கெமிஸ்ட்டாவோ நான் உள்ள வரல. ஒரு அம்மாவா ஒவ்வொரு தாயும் குழந்தைக்கு ஃப்யூச்சர் எதிர்காலத்த எப்படி குடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். அதனால என்னோட விஷன் எப்படி இருக்குன்னா, அ நாளைக்கு மொபைல் ஆப் அந்த மாரி பண்ணி, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல எ என்னைக்கு இது ஆகுது, எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஏதாவது அட்வைஸ் கேட்டா, அதுல நாங்க யோகா ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூட்ரிஷியன் ஏன்னா எல்லாமே பேர்ல தான் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில டேட்டாஸ் இல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் வைஸும் இந்த உத்சாஹாஸ்னால குடுக்க முடியும். இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு உங்க ப்ராடக்ட்ல. இது எது எது உங்களுக்கு இதுக்கு தடையா இருக்கு? நாளைக்கு ஒரு வேள இன்வெஸ்டர்ஸ் யாராவது வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா வந்து, இத இன்னும் பெருசா கொண்டு போ முடியும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. எனக்கு இன்வெஸ்டர்ஸ் நான் என்னோட ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே உங்கள்ட்ட சொன்னேன். ஸோ நல்ல ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருந்ததுன்னா, உத்சாஹாஸோட ஃபர்தர் குரோத்துக்கு கண்டிப்பா தேவை. யாருனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஹவ் ஆர் தி கஸ்டமர்ஸ் கனெக்டட் வித் யூ? அதாவது உங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணவங்க, உங்ககிட்ட திரும்ப வந்து டெஸ்டிமோனியல்ஸ் குடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு. என்னோட பிரச்சனைகள் போச்சு. சொன்னீங்களா ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்கன்னு. கண்டிப்பா. அதுல உங்களால மறக்க முடியாத எமோஷனல் மொமெண்ட்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா அதுல? கண்டிப்பா இருக்குங்க. ஆ மத்தவங்க சொன்னாங்க. நான் நார்மலா உங்கள்ட்ட சொன்னேன். பிசிஓடி சரியாச்சுங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப குறைஞ்சதுங்க. அப்படின்லாம் சொன்னாங்க. அத விட எனக்கு என்னன்னா, ஒரு மனச தொட்ட ஒரு டச் இருக்குங்க. என்னன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன மாதிரி உத்சாஹாஸ் வந்து ஒ ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு பேட் ஆர்ஃபனேஜ் குடுக்குறேன்னேன். ஸோ நான் எப்படியும் மந்த்லி ஒரு 500, 1000 பேட்ஸ் வந்து நான் ஆர்ஃபனேஜ் குடுத்துட்டுருக்கேன். ஓ! அப்போ எனக்கு ஒரு குழந்தைங்க. ஒரு 8த் டூ 10த் அந்த சின்ன குழந்தை. அவ வந்து ஆர்ஃபனேஜ்ல. ஆர்ஃபனேஜ்ல. ம். ஸோ அவ வந்து ஓடி வந்து கேட்டா, "ஆ ஆன்டி நாங்க நெறைய பேடே யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். அரிப்பு இருக்கு. இப்ப உங்களோட பேடும் எனக்கு அரிக்கத்தான் செய்யுமா?" அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த குழந்தை இவ்ளோ நாள் வரைக்கும் அது கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கு. வாவ்! ஆஃப்டர் 2 மந்த்ஸ் கழிச்சு நான் அதே குழந்தைய திரும்பவும் நான் குடுக்குறதுக்காக நான் போய் பார்த்தேன். அப்போ அது அது என்னன்னா, "ஆன்டி இப்போ நான் எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் இல்லாம நான் நல்லா யூஸ் பண்றேன் ஆன்டி" அப்படின்னு சொல்லும்போது, நான் உத்சாஹாஸ்ல நான் வந்த பாதை இது ரொம்ப கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா அதாவது இருந்தது. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஸோ இவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இல்ல. இட்ஸ் அன் எமோஷன். தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வாட் ஷி சேஸ். இவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்து இவ்வளோ நாள் வந்து கெமிக்கல் பேட் யூஸ் பண்ணி நெறைய கஷ்டப்படுறாங்க. இவங்களுடைய பேட் யூஸ் பண்ணும்போது அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு வந்து இவங்க கிட்ட சொல்லும்போது, இட் இட் ரியலி ஃபீல்ஸ் குட்ன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட் ஏன் வந்து சைலன்ட்டா ஒரு ஒரு பேக் பேக் பர்னர்ல எதுக்கு இருக்கணும்? ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெறைய பேருக்கு இது தெரிய வரணும் இல்லையா? ஏன்னா, தவறான விஷயங்கள் யூஸ் பண்ற, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற பேட்ஸே வந்து உலகத்துல இவ்வளோ கண்டிப்பா. ஃப்ரீயா வந்து எல்லார் கண்லயும் பட்டுக்கிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி டூ சீ இஸ் மோர். இந்த மாரி ஒரு விஷயம் வந்து எல்லார் கண்லயும் படணும், விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகணும்னா, அவங்க கேட்ட மாரி யாராவது நல்ல உள்ளம் படைத்த இன்வெஸ்டர்ஸ், இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குன்னு, பொட்டன்ஷியல் இருக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1. 2வது இப்போ இதன் மூலமா நான் ஏன் மதர்ஸ்ன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து அ ஏஜ் அட்டெண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப 8 வயசு, 9 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அதுவும் அப்படிதான் தவறான ஃபுட் இன்டேக் அப்படி இப்படின்னு போய் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அம்மா தான் எல்லாமே. ஸோ அந்த மதர்ஸுக்கு உங்க ப்ராடக்ட் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் பீரியட்ஸ்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா, இட் ஷுட் நெவர் பி எ ஷேம்னஸ். இது வந்து பெண்ணோட ஒரு டிக்னிட்டி, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு தான் நான் பீரியட்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு விமனும் என்ன பண்ணணும்னா, மத்ததுல கேர் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி
சானிட்டரி பேடுக்கு அவங்க குழந்தைக்கு குடுத்தாங்கன்னா, அந்த குழந்தை தான் நாளைக்கு ஒரு ஜெனரேஷனையே உருவாக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்த குடுத்தே ஆகணும். இதுதான் ஒவ்வொரு மதரோட கடமை. என்னோட ப்ராடக்ட் வந்து 100% பயோடிகிரேடபிள். ஓ! ஓகே. ஆமா. அது வந்து என்னன்னா, வித்தின் 3 to 4 மந்த்ஸ்ல இட் கம்ப்ளீட்லி டீகேட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 10 ஆயுர்வேதிக் பொடிஸ் வந்து அந்த பியூர் காட்டனோட ரியாக்ட் பண்ணி, அத மண்ணுக்குள்ள போகும்போது நெறைய மைக்ரோப்ஸ் உருவாகுறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ என்னோட பேட மண்ணுல இருக்கும்போது 3 மந்த்ஸ் கழிச்சு அங்க புழு பூச்சிகளுமே அங்க வரத்துக்கும், மைக்ரோப்ஸ் உருவாகுறதுக்கு காரணமாறதுனால, இது மண்ணுக்கும் எந்த பிரச்சனையுமே ஏற்படுறதில்ல. ஸோ கம்ப்ளீட் டீகேயும் ஆகுது, பூமிக்கும் ப்ராப்ளம் இல்ல. அதனால நான் வுமன்ஸ்ட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க உங்க குழந்தைய மட்டும் காப்பாத்தல, நம்ம பூமியையுமே காப்பாத்துறீங்க அப்படிங்கிறேன். ஸோ இத பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு கண்டிப்பா முன் வரணும். ஆஸ் ஐ செட் நல்ல இன்வெஸ்டர்ஸ் இருந்தா அவங்களும் ஹெல்ப் பண்ணா, இத மேல மேல வளர்க்கறதுக்கும், பெருசாக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தேங்க் யூ. கண்டிப்பா. உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு மெயில் போட்டதுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் எடுத்து, ஒரு நான் தான் சானிட்டரி உங்களுக்கு தேங்க்ஸ் பேட இது சொல்லணும். ஏன்னா பண்ணி இவ்ளோ கொண்டு நம்ம வந்ததுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ரொம்ப வியூவர்ஸ்க்கு இவ்ளோ நன்றி. நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இல்லன்னா நான் இந்த ரொம்ப மாதிரி உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ செஷன்ல நான் என்னோட எபிசோடோடைய கலரே வேற அது. ஸோ நான் அது ஆமாங்க. இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. அருமையான விஷயத்த ரொம்ப சொல்லியிருக்கீங்க. சொல்லிட்டீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க் யூ மேல ஸோ மேல உங்க மச். ப்ராடக்ட்ஸ் வளரணும். நெறைய கண்டிப்பாங்க. பேர் பயன்படணும். தேங்க் யூ கண்டிப்பா. வெரி மச். தேங்க் தேங்க் யூ. யூ.